ஏங்க எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்லப் போறேன் அப்டின்னா, கன்சீவா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தாங்க நான் சொல்றேன். எல்லாருமே வந்து கன்சீவா இருக்கிறதுனால வந்து ரொம்ப பயப்படுவாங்க. ஐயோ! நம்ம டெலிவரி வரும், வலிக்கும் அப்படி இப்படின்லாம். நீங்க அந்த அளவுக்குலாம் பயப்படாதீங்க. ஏன்னா வந்து பொண்ணா பொறந்துட்டாலே வந்து நம்ம அதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்காக நீங்க பயப்படணும்லாம் அவசியமே கிடையாதுங்க. ஏன்னா தாய்மைங்கிறது வந்து நம்மளுக்கு குடுத்த வரங்க. ஏன்னா நம்மளால மட்டும் தான் முடியுன்றதுனால கடவுளே அந்த வரத்த நம்மளுக்கு குடுத்துருக்காங்க, ஆம்பளைங்களுக்கு குடுக்காம. அதனால வந்து யாருமே பயப்படாதீங்க. நம்ம பயப்படாம தைரியமா இருந்தா மட்டும் தான் நம்மளால ஈஸியா குழந்தைய பெத்தெடுக்க முடியும். அந்த மாணிக்கம் அப்பதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஒருத்தவங்க பார்த்தீங்க அப்டின்னா, பிரெக்னன்ட் ஆனதுலேருந்தே கொஞ்சம் பயத்தோடயே இருப்பாங்க. இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா எனக்கும் இருந்துச்சு. நான்லாம் ரொம்ப பயப்படுவேன். அந்த மாரி இருக்கிறப்ப, அப்புறம் எனக்கு நானே நான் தைரியம் சொல்லிக்குவேன். நம்ம எதுக்கு இப்ப இருந்தே பயப்படணும்? டெலிவரி வர்றப்ப நம்ம அப்ப பயந்துக்கலாம். எதா இருந்தாலும் அப்ப ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்டின்ற அளவுக்கு நான் வந்து முடிவு எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம பயந்தோம்னா நம்ம மனசளவுலயும் சரி, உடம்பளவுலயும் சரி ரொம்ப வீக்கா போயிடும். அதனால வந்து பயப்படவே பயப்படாதீங்க. ஜாலியா இருங்க. நல்லா சாப்பிடுங்க. சரிங்களா? உடம்ப நல்லா பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்ல சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்தா தாராளமா செய்யுங்க. படுத்தே இருக்காதீங்க. ஏன்னா, நீங்க நல்லா வேலை செஞ்சீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா சுகப்பிரசவம் ஆகும். சுகப்பிரசவம் ஆனா மட்டும் தான் டெலிவரிக்கு அப்புறமும் நம்மளால ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அதனால வீட்ல வந்து வேலை செய்றத பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க அதனால உங்களால முடிஞ்ச வரைக்கும் வேலை செய்யுங்க. கண்டிப்பா சுகப்பிரசவம் நடக்கும். அதனால யாருமே வந்து பிரசவத்த பத்தி பயப்படாதீங்க. எல்லாத்தையுமே வந்து அந்த மாசாணி அம்மா பார்த்துப்பா. அதனால பயப்படாம தைரியமா இருங்க. ஏன்னா, அந்த வரம் கிடைக்காதவங்க நெறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு கிடைச்ச வரத்த நம்ம நல்லபடியா பெத்து எடுப்போம். சரிங்களா? நான் சொன்னது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? பாய்.